அசத்தலான சுவையில் கோழி பெப்பர் கிரேவி யாருக்கு தான் பிடிக்காது. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கோழியில் ஒரு பெப்பர் கிரேவி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். அது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கிலோ 300 கிராம் கோழியை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கிறேன், கவுச்சி இல்லாமல். நல்லெண்ணெயோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்குனது 2, ஒரு பச்சை மிளகாய், அதோட இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கரண்டி தேவையான அளவு. இந்த 300 கிராம் கோழிக்கு உள்ள இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இது நல்லா உடம்பு வலிக்கு குழந்த பிறந்தவங்க எல்லாம் சாப்பிட்லாம். குழந்த பிறந்த தாய்மார்கள்லாம் இந்த உடம்பு வலி போகிறதுக்கு நல்லா பெப்பர் போட்டு ஜுரம் வந்து குளிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப இதமாக இருக்கும். பெப்பர் தூக்கலாக போட்டு உப்பு மிளகு தூக்கலாக போட்டு மஞ்சளும் மிளகும் போட்டு கிரேவி வைக்கிறது. இது கொஞ்சம் வதங்கட்டும். ஹெச்ஆர் வீடியோஸ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? வீடியோலாம் தொடர்ச்சியாக பாருங்கள். எனக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு நன்றி. லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அதிகமாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றிம்மா. இந்த பாருங்கள், அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன், பட்டை கிராம்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த கோழியை இதில் சேர்த்துடலாம். கோழி பெரிய துண்டு போடாமல் கொஞ்சம் சின்ன துண்டாக போட்டுக்கோங்க. இது நல்லா பிரண்டு வேகட்டும். ரொம்ப குழம்பு மாதிரி வைக்க போகிறது இல்லைல்ல, அதனால தான் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். இதை மாதிரி வச்சா கூட போதும். எண்ணெய் சட்டி கடாயை வச்சா கூட போதும். நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு கரண்டி மிளகு போட்டுக்கலாம், மிளகுத்தூள். எப்படியாப்பட்ட உடம்பு வலியாக இருந்தாலும் எடுத்துரும். மிளகுத்தூள் நல்லா பிரண்டு வந்தோடனே இதில் கொஞ்சம் மிளகாய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே போதுங்க. மிளகாய் பொடியும் மிளகுத்தூளும் போடும். வேறு எதுவுமே போடணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு பழுத்த தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இது தண்ணி கொஞ்சம் தக்காளிலாம் போட்டதுனால தண்ணி விடும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். கோழிக்கறி வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்படியே வேகட்டும், சிம்மில் இருக்கட்டும். சூப்பராக வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க, நல்லா அருமையாக 10 நிமிஷத்தில் நல்லா கிரேவி வந்துருச்சு. நல்லெண்ணெயோட வாசனை, மிளகோட வாசனை தூக்கலாக இருக்குங்க. இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லிக்கீரை தூவிடலாம். ரொம்ப சாப்பிட இது அருமையாக இருக்கும். உடம்பு வலி போகும். ஜுரம் கிடந்தவங்க, குழந்தை பெற்றவங்கெல்லாம் இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அருமையான சுவையில் பெப்பர் கிரேவி ரெடிங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு தேங்காயெல்லாம் தேவையில்லை, முந்திரி பருப்புலாம் தேவையில்லைங்க.
நல்லெண்ணெய் வாசனையோட மிளகு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.